இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் உள்ள தேவாலயங்களில் இன்று புனித வெள்ளி அனுசரிப்பு. இயேசு உயிர்நீத்த நிகழ்வை தத்ரூபமாக நிகழ்த்தி சிலுவை பாதை ஊர்வலம். ராணிப்பேட்டையில் 24 மணி நேரமும் கள் விற்பனை அமோகம். சட்டவிரோத கள் விற்பனையை போலீசார் கண்டுகொள்ளவில்லை என புகார். திண்டுக்கல்லில் பயன்பாடு இன்றி குப்பை போல மாறிய குப்பை சேகரிக்கும் வாகனங்கள். பல லட்சம் ரூபாய் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. போச்சம்பள்ளி அருகே வேட்டைக்காரர்களால் பறவைகள் ஒட்டுமொத்தமாக அழியும் அபாயம். பறவை வேட்டையை தடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. உதகையில் பொதுமக்களைப் போல முக்கிய இடங்களில் உலாவரும் காட்டு மாடுகள். அதிகரித்து வரும் வன விலங்குகள் நடமாட்டத்தை பொதுமக்கள் அச்சம். தொடர்ந்து செய்திகளை விரிவாக பார்க்கலாம். புனித வெள்ளியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள தேவாலயங்களில் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. இயேசு கிறிஸ்து மனித குலம் முழுவதையும் பாவத்திலிருந்தும் சாவிலிருந்தும் மீட்பதற்காக சிலுவையில் அறையப்பட்டு அனுபவித்த துன்பங்களை நினைவு கூறும் விதமாக புனித வெள்ளி கடைபிடிக்கப்படுகிறது. புனித வெள்ளியை முன்னிட்டு தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தூய இருதவ ஆண்டவர் பேராலயம், புனித அந்தோனியார் ஆலயம் உள்ளிட்ட தேவாலயங்களில் சிலுவை பாதை நிகழ்ச்சி மற்றும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. சிலுவை பாதை ஊர்வலத்தின் போது இயேசு வேடமடைந்த நபர் முழு கிரீடத்துடன் சிலுவையை சுமந்து கொண்டு வந்ததை தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டினார். பின்னர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர்நீத்த காட்சிகள் நிகழ்த்தி காட்டப்பட்ட நிலையில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் பிரார்த்தனை செய்தனர். இதேபோன்று ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள புனித செபஸ்தியார் ஆலயத்தில் பங்கு தந்தை ஜோசப் அமலதாஸ் தலைமையில் புனித வெள்ளி சிலுவை பாதை ஊர்வலம் நடந்தது. இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இயேசுவின் வாழ்க்கையில் நடந்த 14 சம்பவங்களை நினைவு கூறும் வகையில் பிரார்த்தனை செய்தனர். தென்காசி மாவட்டம் சேர்ந்தமரம் அருகே மலைமேல் அமைந்துள்ள குருசுமலை மாதா தேவாலயத்தில் புனித வெள்ளி சிறப்பு சிலுவை பாதை பவனி நடைபெற்றது. இதில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் துறக்கும் காட்சிகள் தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டப்பட்டது. இதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் உள்ள துண்டத்து விளை புனித அந்தோனியார் ஆலயத்தில் புனித வெள்ளியை முன்னிட்டு சிலுவை பாதை நிகழ்வு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு இறப்பதற்கு முன் அனுபவித்த 14 துன்பங்கள் தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டப்பட்டது. இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு உலக நன்மை வேண்டி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டையில் 24 மணி நேரமும் அமோகமாக நடைபெறும் கள் விற்பனையை போலீசார் லஞ்சம் வாங்கிக் கொண்டு அனுமதிப்பதாக புகார் எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை வட்டத்திற்குட்பட்ட கன்னிகாபுரம், பொன்னமங்கலம், சொரையூர் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் தமிழக அரசால் அனுமதி மறுக்கப்பட்டுள்ள பணங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. பனைமரத்திலிருந்து இறக்கப்படும் கல்லை தினந்தோறும் குடித்து உள்ளூர் இளைஞர்களும் விவசாயிகளும் போதைக்கு அடிமையாகி வருகின்றனர். ஆமாம்மா. சட்டவிரோதமாக பனை மரங்களில் இருந்து இறக்கப்படும் கள் விற்பனையை போலீசார் கண்டும் காணாமல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே கள் விற்பனையை தடுத்து நிறுத்தி அலட்சியமாக செயல்படும் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல்லில் குப்பை சேகரிக்கும் பேட்டரி வாகனங்கள் முறையான பராமரிப்பு இல்லாததால் சேதமடைந்து குப்பை போல மாறி வருகின்றன.
திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் வீடுகள் மற்றும் தெருக்களில் சேகரிக்கப்படும் குப்பைகளை கொண்டு செல்வதற்காக பேட்டரி வாகனங்கள் அனைத்து நகராட்சி, பேரூராட்சி மற்றும் ஊராட்சிகளுக்கு வழங்கப்பட்டன. இந்நிலையில் அடியனூத்து ஊராட்சிக்கு வழங்கப்பட்ட பேட்டரி வாகனங்கள் முறையான பராமரிப்பு இன்றி குப்பை குவியலோடு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. சுமார் 20 லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்பட்ட பேட்டரி வாகனங்கள் முழுவதும் துருப்பிடித்து பயன்படுத்த முடியாத நிலையில் காணப்படுகின்றன. இதன் மூலம் மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக கூறும் அப்பகுதி மக்கள் பேட்டரி வாகனங்களை முறையாக பராமரிக்காத ஊராட்சி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். போச்சம்பள்ளி அருகே பறவைகளை வேட்டையாடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மருதகிரி கிராமத்தில் சுமார் 35 ஏக்கர் பரப்பளவில் ஏரி ஒன்று அமைந்துள்ளது. இந்த ஏரியில் நூற்றுக்கணக்கான வெளிநாட்டு பறவைகள் வலசைக்காக வந்து இனப்பெருக்கம் செய்து செல்கின்றன. இந்நிலையில் பறவை இனம் குறைந்து வரும் நிலையில் சிலர் வேட்டையாடி வருவதாக புகார் தெரிவிக்கும் சமூக ஆர்வலர்கள் இது பற்றி வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதன் பின் ஆய்வில் ஈடுபட்ட வனத்துறையினர் ஏரியை கண்காணிக்க 2 பேரை நியமித்தனர். மேலும் துப்பாக்கி சத்தத்திற்கு பயந்து அருகில் உள்ள செல்போன் டவர்களில் பறவைகள் தஞ்சமடைவதாகவும் வேட்டையாடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு கொஞ்சம் நிலம் இருக்கு. அந்த பறவைகளை யாரோ துப்பாக்கியில் சுடுறதாக மருதேரி ஏரியில் சுடுறதாக கேள்விப்பட்டோம். நாங்களும் போய் பார்த்தோம். அது சுட்டினே தான் இருக்கிறாங்க. யாரோ சுட்டே ஒரு 10-15 நாளாக சொல்கிறாங்க. இதுக்கு முன்னே எதுவும் சுட்டதில்லை. அதில் ஒரு 20-25 வருஷமாக நாங்கள் எங்கள் ஊரில் ஏரி ஏலம் விட்டு தான் இருக்காங்க. யாரும் சுடலை. இந்த வருஷம் மட்டும் சொல்கிறாங்க. அதனால் அது மனசுக்கு வருத்தமாக இருக்குது. அதனால் அதை நிறுத்தணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆர்வம். உதகையில் மாவட்ட ஆட்சியரின் முகாம், அலுவலகம், விருந்தினர் மாளிகை உள்ளிட்ட இடங்களில் காட்டு மாடுகள் கூட்டம் கூட்டமாக உலா வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் அடர்ந்த வனப்பகுதியை கொண்ட மாவட்டமாகும். இந்த வனப்பகுதிகளில் யானை, புலி, சிறுத்தை, கரடி, காட்டுமாடு உள்ளிட்ட பல்வேறு வன விலங்குகள் உள்ளன. கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் வன விலங்குகள் உணவு மற்றும் தண்ணீரை தேடி நகர்பகுதிகளில் உலா வருவது வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் உதகையில் உள்ள ஆட்சியர் முகாம், அலுவலகம் மற்றும் விருந்தினர் மாளிகை உள்ளிட்ட இடங்களில் காட்டு மாடுகள் உலா வந்தன. காட்டு மாடுகள் நடமாட்டத்தால் அச்சமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் அவற்றை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டுமாறு வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சூளகிரி அருகே வாடல் நோயால் வாழை மரங்கள் பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த உமதேப்பள்ளி எனும் கிராமத்தில் மாரப்பா என்ற விவசாயி 2 ஏக்கர் பரப்பளவில் வாழை சாகுபடி செய்துள்ளார். வாழைகள் நன்கு வளர்ந்து தார் பிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் வாடல் நோய் தாக்கி இலைகளும் வாழைக்காய்களும் கருக தொடங்கியுள்ளன. மகசூல் பாதிக்கப்பட்டதால் 3 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறும் விவசாயி மாரப்பா உரிய இழப்பீடு வழங்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். போஸ்டர் செட்கியர்ஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் குடிநீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுடன் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காரைக்குடி கீழ ஊரணி பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்களுக்கு ஓராண்டாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறும் அப்பகுதி மக்கள் கழிவறை நீரை குடிநீராக பயன்படுத்துவதாகவும் இதனால் உடல் உபாதைகள் ஏற்படுவதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் இது குறித்து பல முறை நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என புகார் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உறுதியளித்த நிலையில் கலைந்து சென்றனர். ஆனால் பக்கத்து வீட்டில் உள்ள வீட்டில் இழுத்த பைப் மட்டும் தண்ணி வருது. அது அப்புறம் பாத்ரூமில் வருது. அது ரொம்ப தள்ளி பாத்ரூமில் உங்களுக்கு தெரியும் யூரின் பாஸ் பண்ணுற எல்லாம் அதை பிடிச்சி குளிச்சு அதை குடிக்கிறதுக்காக வேற என்ன பண்ணுறது, பாத்ரூமில் உள்ள தண்ணியை பிடிச்சி குடிக்கிறாங்க. அது சில பேர் காய்ச்சல் அடிச்சு அங்கே ஆஸ்பத்திரி தான் போகிறாங்க. அவங்க கேட்க முடியலை. தண்ணி குடிச்சிட்டு இந்த மாதிரி வியாதி வந்திருக்கேன்னு கேட்டால் அங்கேருந்து நீங்கள் தான் உங்கள் உடம்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. சூளகிரி அருகே மேம்பால பணிகள் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர்.
சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை சூளகிரி அருகே மேம்பால பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இரு மார்க்கத்திலும் வாகனங்கள் அணுகு சாலையில் இயக்கப்பட்டு வருகின்றன. நிலையில் புனித வெள்ளி மற்றும் வார விடுமுறையை முன்னிட்டு பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வரும் நிலையில் ஓசூரில் இருந்து கிருஷ்ணகிரி செல்லக்கூடிய சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் கோயில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் கோயிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்தை முன்னிட்டு கோயில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சித்திரை திருவிழாவிற்கான கொடியேற்றப்பட்டு சிறப்பு அபிஷேக தீபாராதனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். மேலும் ஏப்ரல் 26ஆம் தேதியன்று நடைபெறவுள்ள திருத்தேரோட்டத்தை முன்னிட்டு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மாநில அளவிலான நாணய கண்காட்சி நடைபெற்றது. பழனியில் தனியார் திருமண மண்டபத்தில் 3 நாட்கள் நடைபெற்ற கண்காட்சியில் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இந்த நாணய கண்காட்சியில் சோழர் பாண்டியர் பயன்படுத்திய பழங்கால அரிதான நாணயங்கள், பிரிட்டிஷ் கால ரூபாய் நோட்டுகள், பழங்கால பத்திரங்கள், ஆவணங்கள், ஆயுதங்கள், சுதந்திரத்திற்கு முந்தைய ஓட்டுநர் உரிமம் மற்றும் சிறு சிறு சாமி சிலைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. கடலூர் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. கடலூர் காவல்நல சமூக கூடத்தில் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செல்வகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த சமூக சேவகர்கள் பாராட்டு சான்றிதழும் 2 பெண் குழந்தைகளுக்கு தலா 25,000 ரூபாய் வீதம் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வைப்பு தொகைக்கான ஆணையினையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். தென்காசியில் ராமநதி ஜம்பு நதி மேல்மட்ட கால்வாய் அமைக்கும் திட்டப் பணிகளை குறித்து மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் ஆய்வு செய்தார். 2015ஆம் ஆண்டு 41 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்ட இத்திட்டத்திற்கான பணிகள் ஆமை வேகத்தில் நடந்து வந்ததாக தெரிகிறது. தற்போது வரை வெறும் 30 விழுக்காடு மட்டுமே பணிகள் மட்டுமே நடந்துள்ளதால் ஆய்வுக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் அதிநவீன இயந்திரங்களை பயன்படுத்தி பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஈரோட்டில் தொலைந்து போன ஆப்பிரிக்கன் கிளி உரிமையாளரை கண்டதும் அவரது தோளில் அமர்ந்து பாசத்தை பரிமாறியது. சித்தோடு நால்ரோடு பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் செல்ல பிராணியாக ஆப்பிரிக்கன் கிராஃப்ட் வகையைச் சேர்ந்த கிளியை வளர்த்து வருகிறார். நெல்சன் என பெயரிடப்பட்ட அந்த கிளி எதிர்பாராத விதமாக தொலைந்து போனது. இதனைத் தொடர்ந்து கிளியை தேடி நெல்சன் அலைந்த நிலையில் மாரியம்மன் கோயிலில் உள்ள வேப்பமரத்தின் மீது இருந்து மீட்கப்பட்டது. சத்தம் போடான்னு ஹாய் லெக்ஸு வா வா ஓடி ஓடி வா வாடா அங்க வா வா லெக்ஸு வா வாடா ஓ லெக்ஸு எப்படி எப்படி கடிக்கிறேன் கடிப்பா. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசாமி கோயிலில் வான வேடிக்கையுடன் தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலில் 30 நாட்களாக நடைபெற்று வரும் பங்குனி உற்சவத்தின் நிறைவு நாளில் தெப்பத் திருவிழா நடைபெற்றது. இதில் கிருஷ்ண தீர்த்த தெப்பக்குளத்தில் ருக்மணி சத்யபாமா சமேதராக கிருஷ்ணன் அலங்காரத்தில் காட்சியளித்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற 101 பரதநாட்டிய கலைஞர்களின் பரத நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். தேசிய அளவிலான தேக்வாண்டோ போட்டிக்கு தேர்வான தமிழக அணிக்கு சின்னாளப்பட்டியில் பாராட்டு விழா நடைபெற்றது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் நகரில் வரும் 25ஆம் தேதி ஆண்கள் பெண்கள் கலந்து கொள்ளும் தேசிய அளவிலான தேக்வாண்டோ போட்டிகள் நடைபெற உள்ளன.
இந்த போட்டியில் பங்கேற்கும் தமிழக அணிக்கான வீரர்கள் தேர்வு கடந்த 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் நடைபெற்றது. இதில் பல்வேறு பிரிவுகளில் விளையாட 40ற்கும் மேற்பட்டோர் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்களில் சின்னாளப்பட்டி ராஜன் உள் விளையாட்டு அரங்கில் பயிற்சி பெற்ற 5 மாணவிகள் உட்பட 13 மாணவர்களும் அடங்குவர். தேசிய போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்ட 13 மாணவர்களுக்கும் பாராட்டு விழா நடைபெற்றது. திண்டுக்கல்லில் இரத்த தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மாரத்தான் போட்டி நடைபெற்றது. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் உதிரம் காப்பும் அமைப்பின் சார்பாக இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. இந்த போட்டியை திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் மற்றும் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றது. கொஞ்சம் பார்த்துப்பாங்க. அப்படியே